சார் ஒன்றும் இல்லை, எவ்வளோ ஸ்போர்ட்ஸ் இருக்குது, நீங்கள் சிலம்பத்தை சூஸ் பண்ணீங்க பசங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும்னு. சிலம்பம் வந்து அழிஞ்சிக்கிட்டே வருது. அதுக்கான விழிப்புணர்வு வந்து தமிழ்நாட்டில் ரொம்ப கம்மியாகிடுச்சு. ராமநாடு பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சிலம்பம் சொல்லுவாங்க. மதுரை சைட்லாம் சிலம்பம்லாம் அவங்களெல்லாம் அடிச்சிக்க முடியாது தமிழ்நாட்டில். இப்போ அந்த பக்கமே நாங்கள் டோர்னமெண்ட் போகிறோம். அந்த பக்கமும் விழிப்புணர்வு கம்மியாகிடுச்சு. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எனக்கு ஏன் என் மன்னார்குடியில் தோணுச்சுன்னா, மன்னார்குடியில் சிலம்பம் வந்து இல்லை, சரியான முறையில் இங்கே யாரும் பண்ணுறதா இருக்குது. பண்ணுறாங்க, ஒரு நாள் பண்ணுறாங்க, வீக்லி வாரத்தில் ஒரு நாள் தான் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த வாரம் ஒரு நாளுங்கிறது பசங்களுக்கு வந்து அந்த ப்ராக்டிஸ் கிடைக்காது, பயிற்சி கிடைக்காது. இதை ரெகுலராக எடுக்கலாம் அப்படின்ட்டு சொல்லி இப்போ ஒரு 300 ஸ்டூடெண்ட்டுக்கு போய் எடுத்துகிட்ருக்கோம் வில்லேஜ் ஸ்கூல் கிரவுண்டில். நீங்கள் ஏன் ஆர்மியில் சேர்க்கணும் பசங்களை வந்து மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருக்கீங்க? அது இல்லாமல் நீங்கள் இலவசமாக கொடுத்துட்ருக்கீங்க பயிற்சி, எதனால், என்ன காரணம்? அது இலவசங்கிறது கிடையாது. என்னுடைய அதான் சொல்கிறேனே, கோடி ரூபா கொடுத்தாலும் இந்த மணி நேரம் கிடைக்காது. என்னுடைய எல்லா நேரங்களையுமே நான் வருங்கால இளைஞர்களுக்கு கொடுத்துருக்கேன். இது ராஜமன்னார்குடி மக்கள் எல்லாருக்குமே தெரியும். அது ஒரு உற்சாகமாக காலையில் எழுந்திரிச்சு இங்கே வராங்க அப்படின்னா அது பெரிய விஷயம். இந்த ஜென்ரேஷனில் காலையில் யாரும் எழுந்திரிக்க மாட்டாங்க. பசங்களையெல்லாம் அடித்து தான் இருக்கணும். இப்போலாம் பசங்களை வந்து அடிக்க தேவையில்லை, அவனுக்குன்னு ஒரு இமேஜ்னு உருவாயிடுச்சு. அவனுக்கு நல்ல மரியாதை கிடைக்குது வீட்டில். சின்ன பையனா அப்படின்னு சொல்லுவாங்க, இப்போ சின்ன பையன் சொல்ல முடியாதுல்ல. வீடியோவில் பார்த்துருப்பீங்க எவ்வளோ மாணவர்கள், எவ்வளோ சின்ன சின்ன பசங்கள்லாம் பரிசு பெற்று எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்கன்னு உங்களுக்கே தெரியும். கண்டிப்பாக இந்த வீடியோ பேரண்ட்ஸ்க்கு போகணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அப்போ தான் சின்ன சின்ன பசங்களை வந்து ஸ்போர்ட்ஸில் சேர்க்கணும்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸ்க்கு ஒரு ஆர்வம் வரும். இந்த ஸ்போர்ட்ஸ்க்கு மட்டும் நான் சொல்லவே இல்லை, எந்த ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் உங்கள் பையனுக்கு பிடிச்ச ஸ்போர்ட்ஸில் ஜாயின் பண்ணிங்கன்னா அந்த பையனுக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும், அவன் எதில் வேணாலும் ஜெயிப்பான். தேவையே இல்லாத ஒரு விஷயத்தெல்லாம் ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து எல்லாரும் ஷேர் பண்ணிங்கன்னா சின்ன பசங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ஒரு மோட்டிவாக இருக்கும்.